வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ரேவதி இது? வேற யாராச்சும் இந்த மாதிரி பேசலாம் கூட பரவாயில்ல, நீ எப்படி பேசிட்டு இருக்க? மகா பாவம், நிறைய பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாரையுமே கூட பிறந்தவங்க மாதிரி தான் நம்ம பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீங்க அங்க இருக்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. இங்க இருக்கிற பிரச்சனையே வேற. எத்தனை விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு ரேவதி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரியவே. சொல்லுங்கம்மா. என்னத்த சொல்றது? பெத்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க முடியாதாமா? அப்படி என்னதாம்மா போன்ல பேசிட்டு இருப்ப? பெத்த பிள்ளையா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது சரி, புள்ளைன்னு இருக்கிறது கூட மறந்து போச்சா? அதாம்மா, அந்த சிகப்பு கலர்ல வெள்ளை ஜிக்னா போட்டு சுத்திட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு, உன் கூட இருந்துச்சே, நான் கூட பார்த்தேனே. அந்த புள்ள உன் புள்ள தானே? அது பாட்டுக்கு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு வாசலை பார்த்து போயிட்டு இருந்துச்சுமா. நீ என்னடா போன் பேசிட்டு இருக்க? வாசலை பார்த்து போதா? யாரு சொல்லிட்டு இருக்காங்க? அப்படியே முழிச்சிட்டு நில்லு. உன்னை எல்லாம் கட்டிட்டு குடும்பம் நடத்துறான் பாரு, அவனை சொல்லணும். அதுக்கு முன்னாடி உன்னை பெத்து வளர்த்தாங்களே அவங்கள சொல்லணும். என்னைக்கு அந்த போன் வந்துச்சோ எல்லாம் போச்சு. பெத்த பிள்ளைய பாத்துக்க கூட அக்கறை இல்ல. என்ன பொண்ணுமா நீ? போமா. என்ன யாரு சொல்லிட்டு இருக்காங்க? அச்சோ, பூஜாவா இருக்குமோ? ஒருவேளை பூஜாவை தான் சொல்றாங்களா? சந்தோஷத்தை பார்க்காம விட்டு இருந்தாருன்னா? டேய், என்னடாச்சு? எங்க தேடியும் காணோம். நீ பாத்தியா? இல்லனே, பார்க்கலனே. டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? இப்ப அவர் வந்தா என்ன? டேய் சார், சந்தோஷ தேடி தூக்குங்கடான்னு சொன்னா இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், மண்டபம் ஃபுல்லா தேட்டோம் சார். அந்த சந்தோஷம் எங்க இருக்கானே தெரியல சார். சார், ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். அவன் மண்டபத்துக்குள்ள தானே இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்துல தூக்கிடுவான்னு தானே விட்டா சொன்னீங்க? சொன்னேன் சார், அவன் மண்டபத்துக்குள்ள தான் இருக்கான்னு நீங்க சொன்னதுனால நான் அப்படி சொன்னேன். இப்போ அவன் மண்டபத்துக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லையே சார். சார், ஆளுக்கு ஒரு பக்கமா ஒரு இடம் விடாம தேடுமா சார்? தேடி பார்த்தா சந்தோஷம் அவன் குழந்தை பூஜாவும் எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். சார், ஒருவேளை மகா அவங்களை வெளியே கொண்டு போயிருப்பாங்களோ? வாய்ப்பே இல்லடா. மேக்னாவுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கா மகா. அந்த டைமும் முடிய போகுது. கண்டிப்பா அவ சந்தோஷம் வெளியே கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓஹோ. ஆனா மேக்னாவை பத்தி சொல்ல சந்தோஷம் பூஜாவும் இங்க இருந்தே ஆகணும்னு அவன் நினைப்பா. அது மட்டும் இல்லை குணா, நம்ம சந்தோஷ தூக்க பிளான் பண்ணுவோன்னு அந்த மகா எப்பவோ கெஸ் பண்ணிருப்பா. அதனாலதான் அவ்வளோ சேஃப்டியா சந்தோஷ காப்பாத்தி வச்சிருக்கா. இதுக்கு மேல மண்டபத்துல எங்க தேடுறதுன்னே தெரியல சார். இந்த இடுக்கு எல்லா இடத்தும் தேடிட்டோம் சார். சந்தோஷ் விஷயத்துல ஏற்கனவே அவகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் தோக்க கூடாதோ. மலேசியால அவ என் கண்ட மண்ணை தூவிட்டா இப்ப அவ கண்ட நான் மலைய தூவி ஆகணும். மகா என் இடத்துல இருந்து யோசிச்சு தானே சந்தோஷ சேவ் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நாம அவனை தூக்கணும்னா மகா இடத்துல இருந்து நாம யோசிக்கணும். சார், சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க சார். மகா என்ன யோசிப்பா, எப்படி யோசிப்பா? அந்த சந்தோஷ் நிச்சயமா இங்கேதான் எங்கேயோ இருக்கா. இங்கேயா அங்கேயா?